கேக்குது. யார் வந்திருப்பா இந்த நேரத்துல? மணி எத்தனை? ஐயே, மணி 4 ஆகுதா? அப்ப எனக்கு மோன் தான் வந்திருப்பான். வாரேன் வாரேன் மோன வாரேன். வா மோன வா. என்னம்மா பண்ணிட்டு இருந்தியா உள்ள? எவ்வளவு நேரமா விழிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் உறங்கிட்டேன்ல மோன. ஏமா உனக்கு தெரியாத இந்த நேரம் நான் வருவேன்னு? தெரியும்ல, அதனாலதான் காத்திருந்தேன். எப்ப கண்ணை மூடுதேனே எனக்கே தெரியல. அப்போ என்ன டயர்டாமா? நீ காலேஜுக்கு படிச்ச போறியா இல்ல வேலைக்கு போறியா? இப்படி வந்தோன்னா டயர்டா இருக்குன்னு சொல்லி இந்த வயசுலயே. அம்மா காலேஜ் போறதோ படிச்சதோ எனக்கு டயர்டா ஒன்றும் இல்லை. ஆனா இந்த ரோட பாத்தீங்கன்னா ரோடு எல்லாம் குண்டும் குழியாமா இன்னும் பெரிய குண்டா இருக்கு. இதுல வேற சில இடத்துல ரோட பஞ்சர் ஒட்டி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கு. அதுல வண்டி போய் விழும்போது டக்கு டக்கு டக்குன்னு வயிற்றுல குடல் வரைக்கும் கீழே விழுந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் அம்மா டயர்டா இருக்குன்னு சொன்னேன். அப்படியா மோன? சரி மோன, போட்டு நீ என்ன செய்யாது. உனக்கு பைக்கு தந்து விடலான்னு ஆசைதான். ஆனா இந்த நீ பார்த்து எடுத்து தான் போவ. ஆனா வாரது எப்படி வருதுன்னு தெரியாதுல்ல மோன. நீ எங்கேயாவது போய் விழுந்து கிடந்துட்டேன்னு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்? அதனாலதான் உன்னை பஸ்ல விடியது. சரி அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ அதை பற்றி கேட்கவே இல்லை. இனி இனி கொஞ்ச நாள் கூட தானே அம்மா, ஒரு 6 மாதம் கூட. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சிடுவோம்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி மோன, சரி சரி வா, நான் உனக்கு சாய போட்டு தரட்டா? சாய் அப்பா பூஸ்ட் வாங்கிட்டு வரலையாம்மா? இன்னும் வாங்கிட்டு வரலன்னு சொல்லலான்னு சொன்னேன். சொல்லியிருக்கேன்ல, ஆனா அப்ப ராத்திரியில வரேன். ராத்திரி வரும்போது வாங்கிட்டு வரேன். காலையில போட்டு தரேன்னா? சரிம்மா சரி. அவ அனு வந்துட்டாளா? இல்ல மோன, அவ இன்னும் வரல. அவ எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் முடிச்சு 5 மணிக்கு தான் வருவா. அப்படியா? இன்னும் வரலையா அவ? அப்ப சூப்பர். ஏம்பல இவ்வளவு சந்தோஷப்படியே, என்னாச்சு? காலையில எனக்கு பூஸ்ட் எடுத்து குடிச்சா இல்லாமா, அதுக்கு அவளை நான் பழி வாங்கண்டாமா? இல்லை மோன, அதை இனி விடு. இனி என்ன செய்யுது? நானும் தான் தப்பு பண்ணேன். நான் உனக்கு மட்டும் தான் தந்தேன். அது எனக்கு தப்பு தானே. 2 பிள்ளை இருக்குன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருந்தேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ மறப்பியா இருக்காம நான் மறக்கல. நான் பெரிய பிளானே போட்டு வச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு அந்த பிளானை பண்ணலைன்னு எனக்கு உறக்கமே வராது. போ நீ போய் சாய போடு. என்னவும் பண்ணி தொல்லானே இல்லை. கடந்து மாறி மாறி 2 அடி மட்டும் பிடிச்ச கூடாது, பார்த்துக்க. அடிக்க எல்லாம் மாட்டாமா? சரி, நான் சாயை போட்டு வச்சேன். நீ போய் மேலே கழிட்டு வா. சரிம்மா சரி. அனிசு அனிசு. என்னம்மா? என்னம்மா, நான் சாயை போட்டாச்சு. சாயை எப்படி? அதுக்குள்ள போட்டாச்சா? என்ன ஸ்பீடா இருக்குதியாம்மா? சரி, சாய்க்கு கூட சாப்பிடுக்கு ஏதாவது இருக்கா? அந்த பண்ட டப்பாயில முறுக்கு வச்சிருக்கேன், அதை எடுத்து சாப்பிடு. முறுக்கா? மிச்சர் ஒன்றும் இல்லையாம்மா? மிச்சரோ ஓமப்பொடியோ? அந்த மிச்சர் இருக்கு. எனக்கு மிச்சர் போதாம். அந்த மிச்சர் எடுத்து சாயில் போட்டு குடிச்ச சுகமே தனிதான். சரி அம்மா, நாங்கள் ஹாலில் போயிருந்து குடிச்சேன். சரி சரி சரி. அவளுக்கு அனுக்கு சாய் போட்டியாளா? ஆமல்ல, போட்டேன். அவளுக்கு போட்டு ஃப்ளாஸ்க்ல ஊற்றி வச்சிருக்கேன். இப்பளே வெளியில எடுத்து சாரி போவேன். அவள் வந்தோன்னே ஊற்றி கொடுக்கல. சரி அம்மா சரி. சரி, இவ்வளோ பாத்திரத்தையும் போய் கழுவிட்டு கடைக்கு போய் கொஞ்சம் சாணம் வாங்கணும். வாங்கிட்டு வந்துட்டு ராத்திரி எத்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். லேமோன்னு என்ன சாயை குடிச்சிட்டு கிடந்தாச்சா? உனக்கு இந்த வீட்டு பாடம் அப்படின்னு ஒன்றும் இல்லையா? இருக்காம்மா, கொஞ்ச நேரம் கிடைக்கும். கிடந்துட்டு அதுக்கப்புறம் எழும்பி போகிறேன் ஒரு 6 மணிக்கு போல. சரி, நான் இந்த ராஜா அண்ணன் கடையில் போய் ராத்திரி எத்திக்கு ஏதாவது வச்சானே இல்லைமோன்னு வாங்கிட்டு வரேன். என்ன சாதனா? என்னம்மா ராத்திரி வச்ச போறியா? அது ஒன்றும் யோசிக்கல இல்லை மோனே. இனி அங்கே போயிட்டு எது எனக்கு கண்ணில் படுதோ அதை இனி வாங்கிட்டு வந்து அவிச்சாமா. ஆமாம், பன்னீர் வாங்கிட்டு வாம்மா. பன்னீர் வாங்கிட்டு வந்து பன்னீர் புரிஜியும் சப்பாத்தியும் வையம்மா. இந்த அண்ணனை கடையில் பன்னீர் உண்டான்னு தெரியலையே. இருக்காம்மா, இப்போ எல்லா கடையிலையும் இருக்கு. நீ பாரு, பன்னீர் இல்லைன்னா முட்டை வாங்கு. இது 2ல் ஏதாவது ஒன்று வாங்கு. சரியா? சரி மோனே, சரி போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரி. அப்பாடா, அம்மா போயிட்டாங்க. இதுதான் ஒரு நல்ல சான்ஸ். இன்னைக்கு எனக்கு தங்கச்சிக்கு நான் பூஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். எங்கே இருக்குது ஃப்ளாஸ்க்கு? இதில் கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் புளி வெல்லம் எல்லாம் சேர்த்து ஊற்றி கலக்கி வைப்போம். இன்னைக்கு அவள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அவளுக்கு. அம்மா அம்மா, எங்கே இருக்குது அம்மா? பேசாமல் நம்ம கப்பில் எடுத்து ஊற்றி கலக்கி வச்சுட்டு போ. அப்போ தான் வந்தோடனே எடுத்து குடிப்பா. என்ன அம்மா எங்கேயும் காணையில? எங்கே போச்சுன்னா? கடைக்கு என்ன போய் இருப்பணுமோ? அண்ணன் பையெல்லாம் வந்திருக்கேன். அவனுக்கு பேக் அங்கே கிடக்குது. அவனையும் காணையில. ஒரு 2 சேர்ந்து போச்சுனமோ? இது என்ன? திருப்பி ஒரு கப் இருக்கு. பூஸ்ட் போல இருக்கு பாக்குது. திருப்பி மோனை ஏண்டி பூஸ்ட் கலக்கி வச்சிருக்கணுமோ? சரி, போய் பாக்கட்டு. அட கடவுளே, திருப்பியும் பூஸ்ட் தான் கலக்கி வச்சிருக்கு. பூஸ்ட் தீந்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒருவேளை வாங்கி இருப்பணுமோ? எனக்கு நான் மட்டும் ஒண்ணுமே இருக்காது இந்த வீட்டுல. இன்னைக்கு இந்த பூஸ்டை நான் தான் குடிக்க போறேன். எப்படி? நல்லா குடி தங்கச்சி, குடி.
நீ இதை குடிச்சிட்டு கதறனா அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஞம், 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 ஞம். ஐயோ அம்மா, இது என்னது என்னது இப்படி எரியுது? ஐயோ, எனக்கு வயிறெல்லாம் எரியுது. ஐயோ. எரியட்டு காலையில் எனக்கு வயிறு இப்படி தானே எரிஞ்சிருக்கு. எனக்கு பூஸ்ட் எடுத்து குடிச்சல அனுபவி. இவன் என்ன ஒளிச்சு நான் ஏதோ பார்த்துட்டு இருக்கேன். லே, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கே? அங்கே கொஞ்சம் திரும்பி பாரு அம்மா, உனக்கு மோளுக்கு கதறலை. ஐயோ அம்மா, காப்பாத்துங்க அம்மா, எனக்கு மயக்கம் வருதம்மா. ஐயோ, எனக்கு வீட்டில் விஷம் வச்சுட்டாங்கப்பா, என்னை காப்பாத்துங்க. ஒரு பூஸ்டுக்கு ஆசைப்பட்டது தப்பா? ஐயோ குட்டையானு, நீ எப்போ வந்தீங்க? என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு கிடைக்கே? நான் உனக்கு என்னம்மா பாவம் பண்ணேயாம்மா? எனக்கு இப்படி விஷம் வச்சுட்டியலையாம்மா? நான் வந்து காலையில் ஆசைப்பட்டு ஒரு பூஸ்ட் எடுத்து குடிச்சது தப்பாம்மா? அதுக்குன்னு என்ன இப்படி பழி வாங்கிட்டியலையாம்மா? அதுவும் நீ எனக்கு தராம அவனுக்கு மட்டும் கொடுத்தனால தானம்மா எடுத்து குடிச்சேன். இல்லைன்னா எனக்கு நீ தந்திருந்தேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லையாம்மா? இப்ப எதுக்கு அம்மா நீ என்ன அடிச்ச? பின்ன என்னட்டி பைத்தியக்காரி போல நான் உனக்கு விஷம் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியே. பெத்து தள்ள எந்த பிள்ளைக்கு அது விஷம் வைப்பாளாட்டி? ஏன் வச்ச மாட்டேன்? நான் எவ்வளவு நியூஸ்ல கேள்விப்படியேன். எத்தனை பிள்ளைகள் அம்மா மாதிரி கொல்லணும் தெரியுமா? குட்டே, அதுக்கு நியூஸ்ல அவளுக்கு தலைக்கு வெறி எடுத்து போய் பண்ணியாலும் சொல்லிட்டு நான் உன்னை அப்படி அடி பாக்கேன், நான் உனக்கு அப்படி அடி பண்ணி என்ன நீ இப்போ இப்படி சொல்லிட்டே இல்ல? ஆமாம்மா, நீ காலையில் எனக்கு பூஸ்ட் தந்தே, உனக்கு மார்னிங் மட்டும் கொடுத்த, ஒழிச்சு போய் குடின்னு சொன்னேன். எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். குட்டை, நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரனை கட்டி கொண்டு கொடுத்தேன், உனக்கு கொண்டனுக்கு தான் நட்டி கொடுத்தேன். ஒரு நாள் உனக்கு இல்லாமல் போனால் ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. அதுக்குன்னு நீ என்னெல்லான்ட்டு என்ன சொல்லியே? அப்போ இது என்னது? இந்த கப்பில் இருக்கிறது என்னது? நீ குடிச்சு பாரு, நீ குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. என்னட்டி எந்த கப்பில்? என்ன இதை குடிச்சிட்டு செல்லு. எப்ப இது என்னத்தை இப்படி இருக்குது? வாயில வச்ச முடியல. ஏத்தட்டி கலக்கணும் இதுல. அதை நான் உன்கிட்ட கேட்கணும். அம்மா, நான் இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தேன். வந்த உடனே உன்னை தேடி பார்த்தேன், காணல. வீட்டுல யாரையுமே காணலையா? சரி, அப்ப இங்க அடுக்கலையில வரும்போது இந்த கப்பல இது இருந்தது. அப்ப இதை பார்த்தோன்னா பூஸ்ட் போல இருந்து. இப்ப காலையில நீ அவனுக்கு கலக்கி வச்சல, அதே போல திருப்பியும் கலக்கி வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து குடிச்சேன். குடிச்சு பார்த்தா இப்படி இருக்கு. ஓ, இப்பதான் புரியுது. இது எல்லாம் அந்த பைய செஞ்ச வேலையா இருக்கேன். ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், உன்னை வந்து பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னல மோனை, ஏன் இப்படி பண்ண? பழி வாங்கின்னு சொன்ன, அதுக்கு நீ இப்படியா பண்ணுவோம்? அதை வாயிலேயே வச்ச முடியாது. எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? இப்படிதாம்மா காலையிலயும் எனக்கு இருந்திருக்கேன். எனக்கு வச்சதை எடுத்து அவ குடிச்சா இல்லாமா? லே, உனக்கு பூஸ்ட் நான் எடுத்து குடிச்சேன்னு சொல்லிட்டு என்ன நீ இப்படி பழி வாங்கிட்டேல? இல்லை, நான் உன்னை கொல்லாம விடவே மாட்டோம்ல. அப்படியா? கொல்லுவியா? எங்க வந்து கொல்லு பாப்போம். நான் நேரத்தையே சென்னை ரெண்டரை மாறி மாறி அடி பிடிச்ச கூடாதுன்னு. இல்லை, அடி மட்டும் பிடிச்சேன்னு சொன்னா ரெண்டையும் தூக்கி வெளியில போட்டுரும் பாத்துருங்க. அம்மா, நான் ஒன்னும் அடி ஒன்றும் பிடிச்ச மாட்டேன். அம்மா, நான் உன்ட்ட சென்னை இல்ல. அவன் சென்னை அடி பிடிச்ச மாட்டேன். ஆனா நான் செல்ல இல்ல, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. நான் வாங்கிக்க. லே, நான் உன்னை அடிச்சேன், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்கிய? இதெல்லாம் ஒரு அடியானோ? எனக்கு வலிக்கவே இல்லை. நீ என்ன மசாஜ் பண்ணிய மாதிரியே இருக்கு. சீ போல, நம்பிக்கை துரோகி. நீ என்கிட்ட பேசவே வந்துடாத தங்கச்சி தொங்கச்சின்னு சொல்லிட்டு. சரியானோ, அதை விடு. நீ என்ன தப்பு பண்ண? காலையில் அம்மா எனக்கு வச்சதை எடுத்து குடிச்சியா? அதுக்கு நான் பண்ண பழி வாங்கினேன், அவ்வளவுதான். அதுக்கு நீ அம்மையை தான் பழி வாங்கியிருக்கானா? ஏன்னா அவங்க தான் எனக்கு தராம உனக்கு மட்டும் தந்தனா. அம்மையும் பழி வாங்கிட்டேன் இல்லை, அம்மையை நீ குடிச்சு வச்சுட்டே இல்லை, நல்ல பிரச்சனை இல்லை. லே, நான் உனக்கு காலையில பூஸ்ட் தந்ததுக்கு நீ என்ன பழி வாங்கிட்டேன்னு சொல்லியல? சும்மா அம்மா, சும்மா நடியில நல்ல நடி. உனக்கு நான் காலையில எலும்பி பூஸ்ட் எல்லாம் போட்டு அந்த குட்டியும் கொடுக்காம தந்தேன் இல்ல? எனக்கு இது தேவைதான். இனி என்ன கொடுத்தாலும் எனக்கு பிள்ளைக்கு கொடுத்துட்டு தான்ல உனக்கு நான் தருவேன். மோன்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாம் நான் பண்ணியேன்ல. நீ என்னையும் பழி வாங்கியல்ல. இப்ப தெரியுதாம உனக்கு மோனுக்கு புத்தி என்னன்னு? ஆமா, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுவா உடனே அந்த பயலை வந்து இது பண்ணதுக்கு. போட்டி போய் மேலே கழுவிட்டி பாத்தியா? அவன் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் உனக்கு மோன் தான், மோவதான்.